இந்த ஓடிபி வாங்குறது வந்து தனி மனித சுதந்திரத்துக்கு எதிரானது வந்து கோர்ட்ல கேஸ்லாம் போட்டிருக்காங்க. அதுல வந்து ஓடிபி வாங்கக்கூடாதுன்னு வந்து திமுகவுடைய செயல்பாடுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க ஹைகோர்ட். இது எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு அடியா திமுகவுக்கு ஒரு பெரிய அடி போல இருக்கே! ஆமாங்க. நீங்க ஓடிபி வாங்குறதுன்றது வந்து நம்முடைய பிரைவசி. ஆமா, நீங்க ஆதார் நம்பர் குடுங்க. உங்களுக்கு ஒரு இது வரும்ன்றது. உங்க டேட்டாவ எடுக்கிற கதை அது. ஆமா. இன்னொன்னு நாளைக்கு இத வச்சுட்டு என்ன வேணா பண்ணலாம். எல்லாத்துக்கும் மேல தேர்தல் நேரத்தில பணம் குடுக்குறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அது பணப்பட்டுவாடா வந்து ரொம்ப சிக்கலா மாறிட்டு வருது. அந்த டைம்ல போலீஸ் ஓகே. தடுக்கும். டிஜிபிய மாத்துவாங்க. காவல்துறை ஆட்சி மாறுதுன்னா மாறுவாங்க. அந்த மாரிலாம். அப்போ பணப்பட்டுவாடா அந்த மாரி விஷயங்கள்லாம் ரகசியமா குடுக்குறாங்கன்னா, இவர்கள் எதிர்க்கட்சிகள் வச்ச விமர்சனம் என்னன்னா, இது மாரி கூட ஓடிபிலாம் வாங்கி நம்பர்லாம் வாங்கிட்டா கூட ஏதோ ஒரு வகையில டிஜிட்டல் பணப்பட்டுவாடா டிரான்சாக்ஷன் டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படின்றதும் எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு. விமர்சனமா இருந்தது. அப்படி நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்னு இவர்கள் சொன்னது பிரைவசி ஓகே. அப்படின்றது. அதனால இது தடை விதிச்சுட்டாங்க. இப்போ இவங்கலாம் ஜாலியா இருக்கும். யாருக்கு? தொண்டர்களுக்கா? தொண்டர்களுக்கு. அப்பாடா தலைவர் வீட்டுக்கு வீடு போ திடீர்னு தேவையில்ல. வந்து 2.5 கோடி சேர்த்தே ஆகணும். ஓடிபி வாங்கன்னா நான் எங்கேருந்து போறது? ஒவ்வொருத்தர்ட்டயும் அப்படின்னு. ஒரு சில மாவட்டங்கள்லாம் ஒரே நம்பர் வச்சு ஒரு 10 பேர சேர்த்துருக்காங்க போல இருக்கு. அத கண்டுபிடிச்சுட்டாங்களாம். ஆமா. அது இங்கேயே உட்காந்துக்கிறது. ஆஃபீஸ்லயே உட்காந்துன்னு பாகம் சீட்டு அந்த இதெல்லாம் இருக்குல்ல. ஏங்க அவங்க எவ்வளோ வேலை தாங்க ஆமா. பார்ப்பாங்க.